ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 2.1. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீப்புக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர், 2 ஸ்பீக்கர் போடுற மாதிரி ஆம்பிளிஃபையர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ஆன் ஆஃப் பட்டன் இதிலே நான் கொடுத்துருவேன். டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு செட்டை ஆன் ஆஃப் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். செகண்டு, இது டோட்டல் மாஸ்டர் வால்யூமு, 2 ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபர் நம்ம வந்துட்டு இதிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு வந்துட்டு நம்ம வால்யூம் கம்மி பண்ணி வச்சு பண்ணிக்கலாம். தனியாக ஒரு கண்ட்ரோல் போட்டிருக்கு. செகண்டு, இதில் ட்ரிபிள், அதை சில்னஸ்க்கு உண்டானது. இது ஸ்பீக்கரோட பேஸு, 2 ஸ்பீக்கருக்கு மட்டும் பேஸு ஹெச்கேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஸ்பீக்கருக்கு மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு சவுண்ட் ஹெச்கேம் பண்ணிக்க முடியும். ஏன்னா சப்வூஃபர் தனியாக கண்ட்ரோல் இருக்கிறதுனால தனியாக கண்ட்ரோல் வச்சுருக்கு. ஓகேங்களா? இதில் காமனாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத்து, எஃப்எம்மு, அப்புறம் பென்ட்ரைவ், இந்த 3 இது கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நம்ம பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் நான் உள்ள இன்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இன்டீரியரில் நம்ம என்னென்ன சொல்ல வரேன்னு நல்லா கவனிங்க. உங்களுக்கு நான் சின்ன ஒரு விஷயத்த நான் இதில் சொல்லித்தரேன். அதாவது இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கர் போடணும், எந்த மாதிரி நம்ம ஒயர் நம்ம கொடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். உள்ள இன்டீரியரில் இது தான். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு உண்டான ஆம்பிளிஃபையரோட ஐசி. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கருக்கு உண்டான ஐசி. இது பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள். இதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு டோன் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு உண்டான இந்த போர்டு தான் இது. இது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் போர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை டிசி டு டிசி கன்வெர்ட்டர்னு கூட சொல்லுவாங்க. இது அதுக்கு உண்டானது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டாக இருக்கும். இந்த 12 வோல்ட்டை சிங்கிள் பவர் சப்ளை தான் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஆனால் இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் போடுறதுனால அதுக்கு உண்டான பேஸ் நம்மளுக்கு வேணும்னால இது 12 வோல்ட்டை இதில் கொடுக்க போகும்போது இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 32 வோல்ட்டாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணிங்கன்னா 64 வோல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்மளுக்கு இந்த சர்க்யூட் கொடுக்குறதுக்காக, அதாவது இந்த ஆடியோ போர்டுக்கு நம்ம கொடுக்குறதுக்காக இது நம்ம பண்ணிக்கிறோம். அப்போதனா தான் நம்மளுக்கு இது உண்டான பேஸ் நம்ம வந்துட்டு வெளியே எடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணுறது. நீங்கள் கேட்குற பேஸெல்லாம் மூலிமா இது மூலிமா தான் இதுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஆடியோ போர்டு, இது கரண்ட் சப்ளை போர்டு. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கூலிங் ஃபேன் ஒன்று வச்சுருக்குறோம். ஓகே, இந்த கூலிங் பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபருக்கு ஹீட் சிங்கிங் பட்டும் நம்மளுக்கு ஹீட்டை வந்து வெளியே தரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஆம்பிளிஃபையருக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒயர் தான் நான் தருவேன். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, என்கிட்ட பேக்கேஜ் எடுத்தாங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது தான். இல்லை என்கிட்ட பேக்கேஜ் எடுக்கலைனாலும் வெளியே போயிட்டு நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. அப்போது நான் இதுக்கோட பிட்டு ஒயர்னா கொடுத்துடுவேன். ஓகேங்களா? அவங்க போய் லோக்கல் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஏன் இது நான் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியரை நம்மளுக்கு கடத்தி தரும். நான் ஆம்பியர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஆம்பியர்ன்றது முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஆம்பியரை நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆடியோவோட கிளாரிட்டி உங்களுக்கு கம்மியாகும். நம்ம இந்த திக்னஸ் ஒயரை நம்ம வண்டிகளுக்கும் கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற ஆம்பிளிஃபையருக்கும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதை விட நீங்கள் கேஜ் அதிகமாக போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கும் கம்மியாக போகக்கூடாது. இந்த ஸ்பீக்கரோட ஒயரோட ரேட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வாங்குறது 30. ஓகேங்களா? இது நீங்கள் போய் கடையில் போய் வாங்க போகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இது 30 to 35 ரூபா வரைக்கும் ஏரியா முதற்கொண்டு மாறும். இந்த ஒயரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.5 mm. இது ஏன் நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆம்பிளிஃபையர் பெஸ்ட்டாக பண்ணியிருப்போம். அதுக்கு உண்டான ஆடியோ நம்மளுக்கு வெளியே நல்ல ஒரு கிளாரிட்டி, லோ வால்யூமில் கேட்கணும், ஹை வால்யூம்லையும் கேட்கணும். அப்படின்னா நீங்கள் பெட்டராக நீங்கள் இந்த ஒயரை வந்து சூஸ் பண்ணணும். அப்போனா தான் நீங்கள் கேட்குற ஆடியோ குவாலிட்டி பெட்டராகவும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 10 ரூபா ஒயரோ இல்லை 15 ரூபா ஒயரோ வாங்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆடியோ லாஸ் ஆகும். அதாவது எந்த இடத்துல லாஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு கால் வால்யூம், அதாவது ஒரு 100% இல்லை, நீங்கள் ஒரு 20 to 25% நீங்கள் மேலே போகும்போது ஒரு 40க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி உடையும்.
ஓகேங்களா? ஆடியோ கிளாரிட்டி உடையக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நல்ல கிளாரிட்டி வேணும்னா இந்த திக்னஸான ஒயரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு 0.5 mm சொல்லுவோம். இந்த ஒரு திக்னஸான ஒயரு. மெயினாக இந்த சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் 0.5 mm கம்பல்சரி போடணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு பேஸை நல்லா உணர முடியும். அதிகபட்சம் நீங்கள் 1/2 mm வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்டு, இந்த பேட்ரி ஒயரு 2.5 mm. ஓகேங்களா? நான் போட்டிருக்கிறது 2.5 mm ஏன் போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு 0.5 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 3 ஸ்பீக்கருக்கு லைன் இதிலே கிடைக்கும். அதாவது சப்வூஃபர் ப்ளஸ் ஸ்பீக்கருக்கு. அதுக்கு உண்டான வோல்டேஜ்லாம் நம்ம இந்த அளவு கொடுக்க போகும்போது இதில் நம்மளுக்கு எந்த இடத்துலையும் குறையக்கூடாது. இதை விட 2 to 3 மடங்கு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு திக்னஸை அதிகப்படுத்தினா தான் பேட்டரியில் இருக்கிற கரண்ட்டை நம்மளுக்கு இது மூலிமா நம்மளுக்கு ஆடியோ வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ஆடியோ கேட்க முடியும். குவாலிட்டியில் நீங்கள் வந்துட்டு இந்த ஒயரில் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடியோவோட தரம் கம்மியாகும். ஏன்னா ஆம்பிளிஃபையரோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வாட்டேஜ் உள்ள ஒரு ஆம்பிளிஃபையரு. அப்போது நம்மளுக்கு இது மூலிமா நம்மளுக்கு ஆடியோ கிளாரிட்டி கண்டிப்பாக லாஸ் ஆகும். நீங்கள் 2.5 mm அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே போய்க்கலாம். இதில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 0.5 mm சொல்லியிருக்கேன். அப்போது 1/2 mm வரைக்கும் போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். 2.5 mm நான் போட்டிருக்கேன். நீங்கள் 3.5 mm வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, இந்த எஸ்டிகே போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 inch ஸ்பீக்கர், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 inch ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 12 inch போனீங்க அப்படின்னா சிங்கிள் மேக்னெட்டோ இல்லை டபுள் மேக்னெட்டோ நம்ம யூஸ் பண்ணலாம். 12 inchக்கு கீழே நீங்கள் வரீங்க அப்படின்னா டபுள் மேக்னெட்டு ஒரு 10 inch வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பவர் எடுத்து கொடுக்கும். ஏன்னா இது நிறையா நான் வந்துட்டு போட்டு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கணக்கில் அவ்வளோ ஆம்ப் நான் பண்ணியிருக்கேன். வண்டிகை செட்டுகளுக்கு நிறைய பண்ணியிருக்கேன், காருகளுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்கேன். இது நல்லாவே உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆடியோ தரும். ஓகேவா? இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த லைன். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களோட டேஸ்ட்டுக்கு மாறுபட்டு நான் எதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்குறீங்க அப்படின்னா நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இது உங்களோட சாய்ஸ். ஓகேவா?